அடுத்தது என்ன, யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு, அது இப்போ அது கிளம்பிருச்சு. மகஷரை நோக்கி கிளம்புன்னு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து விளக்கங்கள், அந்த கியாமத் நாளின் அடையாளங்கள் அப்படின்லாம் நீங்கள் பயான், தொடர் பயான்லாம் கேட்டிருப்போம். பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, யமன்லேருந்து ஒரு நெருப்பு வரும், வரும்போது அப்படியே மக்கள் ஓடுவாங்க, அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே சவுதி அரேபியா வருவாங்க, அங்கேயும் நெருப்பு துரத்தும், அப்படியே ஓடுவாங்க அப்படியே ஓடுவாங்க அப்படியே ஓடுவாங்க, கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க. டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே அரசியலேருந்து வந்துடும். இப்படி நடக்காது மறுமை நாள். அது வேற ஹதீஸ் இருக்கு. யமன்லேருந்து மகஷர், மகஷருங்கிறது என்ன, கயாமத்தில் நிற்கும் போது இருக்கக்கூடிய மகஷர். மகஷருங்கிறது என்ன, இறந்த பிறகு எழுப்பப்பட்டு நிக்கிற ஸ்டேஜ் வந்து மகஷர். மகஷர் எப்படி இந்த பூமியில வரும், அது இதுல இருந்தே தெரியல, வேற என்னமோ பேசுதுன்ட்டு. யமன்ல இருந்து நெருப்பு புறப்படுதுன்னா நெருப்பா, காட்டு தீயா? யமன்ல காடையில என்னது தீ பத்துவனா? அங்க இருக்கிறது என்ன, பாலைவனம். பாலைவனத்தில் என்ன நெருப்பு வரும், நெருப்பு இல்ல. இது வந்து மிசைல். யமன் வந்து போர்ல குதிச்சிருச்சு, இது வந்து ஷாம நோக்கி வந்து ஒரு மிசைல் அடிக்குது, இஸ்ரேலை நோக்கி அடிக்குதுன்னா இதுதான் மறுமை நாளுடைய கடைசி, சொல்ல போன கடைசி அடையாளம். இது எல்லா ஹதீஸ்களையும் ஒரு இதுதான் கடைசி அடையாளம் அப்படின்ட்டு வரும். அப்ப யமன் வந்து இப்போ ஹூத்திஸுடைய அந்த அட்டாக் வந்து